வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதி மனச ராஜா புரிஞ்சுகிட்டாங்க. எனக்கு என்ன நீ உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு எனக்கு தண்டனை குடுக்காத ராஜா. எங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த நல்ல விஷயம் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கதான். இப்ப நான் அதுல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்ன நான் கல்யாணம் பண்ணதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேல் என்னை விட்டு விலகி விலகி ஓடி என்னை கஷ்டப்படுத்திராத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும்னா நம்ம ராஜா அப்படியே கண் கலங்கி நம்ம ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க. அதோட நம்ம ரேவதியும் அப்படியே அழுகுறாங்க. அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. தல தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தயாராயிட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை வெடியில் இந்த ஒரு நாட்டு வெடியை வச்சு நம்ம ராஜாவை பீஸாக ஆக்கணும் அப்படின்னு காளியம்மா, சிவனாண்டி, முத்துவேலு இவங்க எல்லாம் ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சாங்க. ஆனால் அந்த சதி திட்டத்தையும் முறியடித்து முத்துவேலு, சிவனாண்டி, காளியம்மா முகத்தில் கரிய பூசிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம ரேவதி கண்கலங்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம ராஜா நம்மளை விட்டு ஏன் தள்ளி தள்ளி போகிறாரு. நான் கிட்ட போனாலும் அவருக்கு ஏதோ ஒரு காரணம் அவர் என் கிட்ட வர விடாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னு கரிகலங்கி நிற்க நேரம் தான் நம்ம மயில் கேட்குறாங்க. என்ன ரேவதி நீ இந்த நேரத்தில் இங்கே மொட்டை மாடியில் அழுதுட்டு இருக்கா, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லுந்தானே. மாமா நான் ராஜா மேலே உயிரே வச்சுருக்கேன். நான் என் மாமா பையன் தான் ராஜா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ எனக்கு பிடிச்சி போச்சு. நான் அவ்வளோ நெருங்கி போக போக என்னை விட்டு தள்ளி தூரமாக போயிட்டே இருக்கார் இவர். என்ன அப்படின்னு அந்த இடத்துல புரியலை, அதனால தான் அழுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நீ வருத்தப்படாத. உனக்கு குண்டடிப்பட்டு கிடக்க நேரம் சகலை எவ்வளோ துடிச்சு போனாருன்னு எனக்கு தெரியும். அவர் உன் மேலே உயிரே வச்சுருக்காரு. ஆனால் உன் மேலே உயிரே வச்சு அவர் உங்ககிட்ட நெருக்கமாக இருந்து உங்கள் அம்மாவுக்கு உண்மையை தெரிய வந்தா, அதான் உங்கள் அத்தை பையனி தெரிய வந்தால் கண்டிப்பாக தாத்தா பாட்டி உள்ள கோவத்து மேலே அவங்கள உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கக்கூட அத்தை தயங்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சகல உன் மேலே அவ்வளோ நெருக்கம் காட்டதில்லை. ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் அம்மா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அரண்டு போயிடறாங்க நம்ம ரேவதி. அதோட ராஜா கிட்ட நேராக போகிறாங்க. இந்த பாரு என்னை மன்னிச்சிக்கோ ராஜா, நீ உன்னை பற்றி எல்லா விஷயமா மயில் மாமா சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னை நீ ஒதுக்கி வைக்காத. எங்கள் அம்மா ஒருவேளை உண்மை தெரிஞ்சு நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டாங்கன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். நான் அப்படி ஒரு முடிவில் தான் இருக்கேன். எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு செய்த ஒரு நல்ல விஷயம்னா நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தான். ஆனால் கண்டிப்பாக நான் இதை உன்னை நான் எக்காரணத்துக்கு கண்டாலும் நான் பிரிஞ்சு இருக்க விரும்பவே இல்லை. இதுக்கு மேலே என்னை நீ தள்ளி வைக்காத ராஜா, என்னை ஏற்றுக்க அப்படின்னு நம்ம ரேவதி கண்கலங்கி நம்ம ராஜாட்ட 2 கையை எடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா அப்படியே ஆடி போகிறாங்க. ரேவதி நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கா, இதுக்கு மேலே அவளை நம்ம ஒதுக்குறது தப்பு அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா ரேவதிக்கு ஆசை நம்ம ராஜா மடியில் ரேவதி படுத்து தூங்காங்கங்க. அதோட பார்த்தோன்னா இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்கா. ஆனால் அத்தை இதெல்லாம் தூக்கி எறிய அளவுக்கு பாட்டி தாத்தா மேலே கோவமாக இருக்காங்க. அவங்க பேரன்தான் நானே தெரிஞ்சா அப்படியே டோட்டலாக உருமாறிடுவாங்க. இதை எப்படி தாங்கிக்க ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டே இருக்காங்கங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு தீபாவதி நம்ம பரமேஸ்வரி பாட்டியாகிட்ட வீட்டில் வேலைக்காரங்களாக நம்ம ராஜாவை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே சந்தேகம் வருது நவீனுக்கு. ஒரு வேலைக்காரவங்களா வந்தவங்க எதுக்காக நம்ம ராஜாவை பற்றி ரேவதியோட ஹஸ்பண்டை பற்றி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோட்டோ எடுத்து நம்ம ராஜாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பாரு ராஜா, இங்கே பாட்டி வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்க ஒன்றை பற்றியே விசாரிக்காங்க, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபோட்டோயை அனுப்புவங்க ஃபோட்டோயை அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா பார்க்குறாங்க. பயங்கர ஷாக்கு. நம்ம அத்தை நம்மளை பற்றி விசாரிக்க சொன்னவங்க நான் தான் பாட்டியோட பேரை நான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி வீட்டிலே இருக்காங்க. கண்டிப்பாக நான் போவேன், அப்போ வசமாக சிக்கி நம்ம அத்தைக்கிட்ட நம்மளை கோர்த்து விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே தெரியுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க
உங்கள்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நான் வந்து ஒரே விஷயத்துக்காக தான் மறைச்சிட்டு இருக்கேன். அத்தைக்கிட்ட கூடிய சீக்கிரமே நான் உண்மையை சொல்லிடுவேன். 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்காக எங்கள் அம்மா உயிரையே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் மாமா கையால் நடக்கட்டும். நடந்த அடுத்த செகண்டு வந்து நான் உண்மையை சொல்லிடுவேன். என்ன நம்புங்க அப்படின்னு வந்து நம்ம தீபாவளி கிட்ட பேசணும்னு நம்ம ராஜா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தீபாவளி கொண்டாட்டத்துக்கு மாப்பிள்ளை வெடியை தயார் பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம ராஜா வெடிக்கணும்னு கொடுத்தா பயங்கர ஷாக்கு. நம்ம முத்துவேலு, காளியம்மா, சிவனாண்டி இவங்க எல்லாம் அதில் நாட்டு வெடியை வந்து மாற்றி வைக்கணும். அந்த நாட்டு வெடியை வெடித்து அவன் பீஸாக சிதறி ஓடணும் இந்த ராஜா. அந்த டிரைவர் பயலுக்கு நம்ம வைக்க ஆப்பு அதுதான். ஒரு பெரிய ஆபத்தில் வந்து இந்த தீபாவளி அவனுக்கு முடியணும். இதுதான் அவனுக்கு கடைசி தீபாவளியாக இருக்கணும் அப்படின்னு வந்து கச்சை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா வந்து நேராக வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போயிடறாங்க. அதோட வந்து தீபாவளியை சந்திக்காங்க. இந்த பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் அத்தைக்கிட்ட வந்து சொல்லி கொடுக்க தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு டிடெக்டிவ்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொன்ன நேரம் அரண்டு நிற்கிறாங்க. நிச்சயமாக அத்தை நினைக்கிறது சரிதான். நான் வந்து இந்த ராஜ சேதுபதியோட பேரன்தான். ஆனால் நான் இங்கே வேலை பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான வந்து நான் அத்தை வீட்டில் வந்து வேலை பார்த்தா 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான். பல வருஷமாக வந்து பகை இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டியோட ஆசைமே அவங்க பையன் குடும்பத்தோடு வந்து ஒன்று சேரணும்னு தான். அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்து அத்தை குடும்பத்தில் வேலை பார்த்தேன் டிரைவராக. ஆனால் நான் ஒரு காலமும் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. அது எல்லாம் விதிவசமாக வந்து எங்கள் அத்தை தான் வந்து கல்யாணம் பண்ண கட்டாயம் பண்ணது. ஆனால் எனக்கு 2 குடும்பமும் ஒன்று சேரணும். ஆனால் அதுக்காக தான் நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்க நேரம் இப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்கணும். அது எங்கள் தாத்தாவோட ஆசை. அதான் எங்கள் ராஜா மாமா கையால் வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். அது மட்டும் நடந்தால் போதும். ஏன்னா அதுக்காக எங்கள் அம்மா உயிரையே விட்டுட்டாங்க. அது நல்லபடியாக நடந்துட்டா அடுத்த செகண்டே நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து அத்தைக்கிட்ட வந்து சொல்லிடுவேங்க. நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன் ராஜா அப்படின்னு வந்து நான் உண்மையை சொல்லிடுவேன். கண்டிப்பாக என்னை நம்புங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவன் சொல்லதை பார்த்தா உண்மை சைடு இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்மள்கிட்ட வந்து இந்த விசாரிக்க சொல்லியிருக்கா. இதை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 1 வாரம் டைம் தரேன். நீங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டீங்க என்கிட்ட. நான் வந்து அதை சொல்லதுக்குன்னா 1 வாரத்தில் நான் விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை அதுக்குள்ளே வைக்கணும். இல்லாட்டா நானே வந்து சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்க, இந்த 1 வாரமே அதிகம். நான் அதுக்குள்ளே வந்து எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை சடனாக வந்து முடிக்கிறதுக்குள்ளே வழியை பார்க்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம ராஜா. அதோட வந்து பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து அத்தை சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களே உங்கள் வீட்டில் வந்து விசாரிக்க தான் பாட்டி வந்திருக்காங்க. இவங்க ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. எனக்கு பசி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஏமாற்றிட்டா இப்போ அவள் சாமுண்டேஸ்வரி அனுப்புன ஆளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. பாட்டி கூடிய சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுங்க. இல்லாட்டா இவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு 1 வாரம் டைமு இவங்ககிட்ட வந்து சொல்லதுக்கு நான் கேட்டிருக்கேன். அதுக்குள்ளே நானே சொல்லிடுவேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத பேரா, 1 வாரத்துக்குள்ளே கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி.